எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் 3வது முறையாக பிரதமராக மோடிஜி அவர்கள் பதவியேற்க செஞ்சுருந்தாங்க. 9ஆம் தேதி அது நடந்தது. 3வது முறையாக அரியணையை தக்க வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இதை மக்கள் தான் மோடிஜி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. 3.0 அப்படின்ற பேரில் பதவியேற்பு விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏற்பட்ட சில சலசலப்புகள், சர்ச்சைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட், மோடிஜி அவர்கள் பதவியேற்கும் பொழுது அந்த ராஷ்டிரபவன் அந்த மாளிகைக்குள்ளே ஒரு சிறுத்தை மாதிரி ஒரு பெரிய விலங்கு சுற்றி வந்துட்டு இருந்தது. இவ்வளோ பாதுகாப்பை மீறி எப்படி அங்கே சிறுத்தை அப்படின்ற ஒரு பெரிய விலங்கு வந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்தது 9ஆம் தேதி. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவை இன்றைக்கி தான் டெல்லி காவல் நிலையம் சொல்லியிருக்காங்க. அது சிறுத்தை கிடையாதான், பூனையா. அதனால் இவ்வளவு பாதுகாப்பை மீறி அங்கே யாரும் வரவே முடியாது. அங்கே வீட்டில் வளர்க்கப்படுற ஒரு சின்ன பூனை தான் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது ரொம்ப முக்கியமான குவெஸ்டினா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பட் இந்த கேள்விக்கான விளக்கத்தையும் பதிலையும் இன்றைக்கி டெல்லி காவல் நிலையம் கொடுத்துருக்காங்க. செகண்டாக ஒரு விஷயம் வந்திருக்கு. தமிழகத்துக்காக பேசுகிறதுக்காக யாருமே இங்கே இல்லையே. தமிழகத்தோட பிஜேபியோட அடையாளம்னு சொன்னால் அது நம்ம அண்ணாமலை அவங்கள மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு மத்தியில் ஒரு நல்ல போஸ்டிங்கும் கொடுக்கல. இது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகளை நெட்டிசன்ஸ் முன் வச்சிட்ருக்காங்க. அதற்கு பதில் சொல்கிற விதமாக தமிழகத்தை பூர்வீகமாக நிர்மலா சீதாராமன் கொண்டிருந்தாங்க, அவங்க இருக்காங்க. எல் முருகன் இருக்காங்க. இவங்களாம் இருக்கும் பொழுது அது எப்படி தமிழகத்துக்காக பேச ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக அது எப்படி நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் அவங்க ஆந்திராவை சேர்ந்த மருமகள் தானே, அவங்க எப்பயுமே அவங்களுக்காக தானே பேசுவாங்க. எல் முருகன் இப்போது இளைஞர்களுக்கு தூண்டுதலாக எழுச்சி விட்டு பக்கமாக அவரோட பிரச்சாரம் இல்லை, அவரோட வேலைகள் இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தன்னோட முழு உழைப்பையும் பிஜேபி போட்டு உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டெல்லியிலேருந்து வந்த அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டெல்லாம் இனிமேல் ஏர்போர்ட்டில் நடக்காது. முக்கியமாக இதெல்லாம் ஒரு சரியான வகையில் முறைப்படுத்தப்படணும். இனிமேல் பிஜேபி அலுவலகங்களில் மட்டும்தான் நாங்கள் இன்டர்வியூ கொடுப்போம். எல்லா இடங்களுக்கும் ப்ரெஸ் பீப்புள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் நிறைய நல்ல அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா சில லீடர்ஸை ப்ரெஸ் பீப்புள் எங்கே வேணும்னாலும் எங்கே பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அதற்காக தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு.